என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கண்ணதாசனுக்கு தமிழின் மீது என்ன பற்றுங்கிறது கூட காட்டுவார் சினிமாவில். திருவிளையாடல் படத்தில் ஹேமநாத பாகவதன் வடநாட்டில் வந்து ஒரு பாகவதர் வருவான். அவனோட பாடணும், பாடுறதுக்கு யாருமே தயாராக இல்லைன்னு கோயிலில் பூஜை பண்ணுற பட்டரை கூப்பிட்டு பாண்டிய மன்னன் பாடும்பான் பானபத்திரன் அப்போ போய் சிவபெருமான்ட்ட அழுது ஒரு பாட்டு பாடுவான். நம்ம ஆடு டிஆர் மாலிங்க சோழம் தாங்க, அவன்லாம் 5 கட்டையில் பாடுவான். இசைத்தமிழ் நீ செய்து அறிஞ்சாதனே இருக்கையில் எனக்கு என் பெருஞ்சோதனை வசை வறுமை பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே இசை மயக்கும் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ. அதுல அவருக்கு என்ன தைரியமா இருக்கு. தாய்க்கு ஒரு பழின்னு இருந்தால் மகருக்கு இல்லையோ. சிவபெருமானை பார்த்து என்ன கேட்கிறான் அந்த பட்டரு, தமிழுக்கு பழின்னா என்ன சொல்லலாம்? தமிழ் யாருக்கு தாயா? சிவபெருமானுக்கு தாயா. தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகருக்கு இல்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ. கடவுளுக்கு அம்மா யாருங்க? அதான நமக்கு சொல்லி தந்தாங்க. மதுரை தமிழ் சங்கத்தின் முதல் தலைவர் சிவபெருமான், அடுத்த தலைவர் முருகப்பெருமான். ஆனா கோயிலுக்குள்ள தமிழ் பேசாதேங்கானே. அவனுக்கு 2 பேரும் தான் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்கான். அவன் முன்னால அந்த மொழியில கூடாதுங்க. இது ஜெருசலத்தில் பிறந்த இயேசுநாதருக்கு தமிழ் தெரியுது. சர்ச்சில் பூரா தமிழ்ல தானே ஃபாதர்ஸ் எல்லாம் பேசுனாங்க. இயேசுநாதர் அதை ஏற்றுக்கிட தானே செய்யறாரு. ஆனால் நம்ம சிவபெருமானும் முருகனும் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு நல்ல கவனிங்க. இப்போ கண்ணன் பிறந்த நாள்ல நீ உங்களுக்கு செய்தி சொல்றேன். கண்ணன் கால பெருமாள் தமிழுக்கு பின்னால போவார். நல்ல கவனிங்க. சிவபெருமான் சப்பரம் போனா சிவபெருமானுக்கு பின்னால தமிழ் போகும், தமிழுக்கு பின்னால பெருமாள் போவார். தமிழ் கூடாதுங்கானே. கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் பார் ஆண்டாளை பாடும். அதோடு நிறுத்துறாரா? தாய்க்கு ஒரு படி நேர்ந்தால் மகருக்கு இல்லையோ அன்னை தமிழுக்கு சொல்றாருங்க. முருகன் போய் பழனி மலையில் நிற்கிறான், ஔவையார் போய் பாடுறா. பாராள இல்லையா? கேபி சுந்தராம்பாள். எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கேபி சுந்தராம்பாள் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அவளையெல்லாம் ஐநா சபையில் பாடி விட்டுருக்கணும். எம்எஸ் சுப்புலட்சுமி தான் பாட விட்டாங்க. கேபி சுந்தராம்பாள் வந்து இந்த முருகா வேலவா சண்முகான்னு கூப்பிடும். அப்போ தான் நிற்பார் தெரியுமா முருகர் அந்த படத்தில். எங்கள் ஊரில் ஒரு பையன் சொல்கிறான், அவள் கூப்பிட்டா தான் நின்னான், வேற எவா கூப்பிட்டாலும் நின்றுக்க மாட்டான். அவன் ரசனை. நாங்கள்லாம் திருச்செந்தூருக்கு சாமி கூட போயிருக்கோம். அவனும் என் கூட வந்திருக்கிறான். நான் அறையில் தங்கி இருக்கிறேன். திடீர்னு ஓடி வந்தான் மதியம் ஒரு 3 மணிக்கு. என்ன பரம் சொன்னேன்னு, வா போய் முருகனை கும்பிட்டு வருவோம்னா. 6 மணிக்கு தான் வர சொல்லியிருக்கான். இல்லை இப்பவுமே போகணுங்கிறான். ஏன் போகணுங்கிற? அவன் அனைமா போயிடுவான் போல தெரியுது. முருகன் கோயிலில் இருக்க மாட்டாங்க. முருகன் எப்படியா கோயிலில் இருக்க மாட்டான்னு. கேபி சுந்தராம்பாள் வந்திருக்கால, அப்பாட்டு முருகா வேலவா சண்முகான்னா வேலை தூக்கி தூர போட்டு அவள் குண்டிக்கு பின்னால் இந்த போயிடுவான்ட்டான். அவன் லாங்குவேஜ் அது. கேபி சுந்தராம்பாள் எப்படி பார்த்துருக்கான் பாரு. அவள் போய் பாடுவான். முருகன்ட்ட மலையில் பாடுவா தெரியுமா? 6வது சினம் கூறுவது தமிழ்பா. 6வது சினம் கூறுவது தமிழ். அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது எனும் புரியாத முருகனானி ஏறுமையிலேறு ஈசனன் முன்னாடு என்னுடன் ஓடிவானி ஏற்றுச் செல்வார் கூட்டிச் செல்வேன் சொல்லிட்டே வந்து கடைசியில் வரலன்னு வச்சுக்க. உன் தத்துவம் தவறென்று சொல்லிடும். சொல்ல என்னது? அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுமா? முருகன்ட்ட நம்ம முருகன் குற்றம் பண்ணாலும் அது சொல்றது உரிமை தமிழுக்கு. கவிஞர் மாதிரிலாம் எழுதவே முடியாது. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழின் மூன்றானவன் கடைசி சிவபெருமான பாடுவாள். அதெல்லாம் அவர் எழுதுனது தானே. அதுக்குள்ள எவ்வளவு செய்தி. இந்த இறைவனை கும்பிடவங்களுக்கு தெரியும். நான் சொன்னது உண்மையா சாமி கும்பிடுறவங்கள சொல்றேன். கடவுள்கிட்ட போய் ஒன்றும் கேட்கக்கூடாது. தமிழ் சொல்லுது வேண்டத்தக்க தருவனி வேண்டமிழுதும் தருவனி வேண்டமயன்மாலுக்கு அறிவனி வேண்டியம்மை பணி கொண்டாய். மாணிக்கவாசர் சொல்றாரு, கடவுள்கிட்ட போய் எதுவும் கேட்காத, ஏன்னா உனக்கு வேண்டியெல்லாம் தந்து தான் அனுப்பிச்சிருக்கான். நீ எப்போ பிறந்தே அன்னைக்கும் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டான், திரும்ப போய் கேட்காது. பெரியப்பாவை எப்படியாவது கொல்லுங்கன்னு போய் நெல்லைப்பட்ட கேட்கானே. அவர் என்ன கூலிப்படையா? பெரியப்பா கூலிப்படை வச்சு கொள்ளணும் தான். உங்கள்கிட்ட சொல்றேன், எந்த கடவுள்கிட்டமே கேட்காங்க. அல்லாஹ் தஆலா எல்லாம் கொடுத்தானே அனுப்பிச்சிருக்கான். அவன் கவனிச்சிட்டே தான் என்ன ஷாஜகான் தீர்ப்பு நாளில் அத்தனைக்கும் தீர்ப்பு சொல்லுவான். அவன் பயப்படணும். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றாரை கண்காணி கண்டார். திருமூலர் சொல்றார். கண்காணிக்க எவனுமே இல்லைன்னு எல்லா பேரும் தப்பு பண்றான். கண்காணிக்க கடவுள் இருக்கான், அவன் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதனால ஒழுக்க எவன்லாம் நேர்மையா இருக்கான்னு அவனுக்கெல்லாம் கடவுள் கண்காணிக்கிறாங்கிற அறிவு இருக்கு. எல்லாரும் பிள்ளையார கும்பிடுறோம். பிள்ளையார் நம்ம சாமி இல்லை.
வாதாபிக்கு 2ஆம் புலிகேசி யுத்தத்துக்கு போகும்போது வித்தியாசமான சாமிகள் தூக்கிட்டு வந்துட்டான் இல்லையா? அவன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தானே நம்ம பேருக்கு எல்லா பேரும் என்ன சொல்லிட்டான், பிள்ளையார்னா திருடி கொண்டு தான் வைக்கணும்னு எவனோ சொல்லிட்டான். காவல்துறைக்கு பிள்ளையாராலையும் பிரச்சனை இருக்கு, எனக்கு தான் தெரியும். என்னது? ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு குறிச்சியிலேருந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானுவா, எங்கிட்டேருந்து ஜங்ஷன்காரன் பிள்ளையாரை திருடிட்டான். அப்புறம் விசாரிச்சா பிள்ளையார் கேரளாலேருந்தே வந்திருக்காரு. ஒரு 60 ஊரை தூக்கிட்டு வந்திருக்கான். அதனால தான் இந்த போய் சைக்கிளை போகும்போதே பிள்ளையாரை கும்பிடுதான் பத்தியா அப்படின்ட்டு போயிடுறான். நானே பிள்ளையார்ட்ட சொன்னேன், சாமி இறங்கி வந்து கும்பிட மாட்டேங்கான, இறங்கி வந்து என்னையா கொண்டு வித்துருவான்டா, பேசாம அப்படியே போட்டு விட்டுருங்க. அவரு சிரிப்பதற்கு மட்டும் சொல்ல, சிந்திக்க சொல்ல. கோயிலில் நம்பிக்கை இருக்கவன் கோயிலுக்கு போ, மற்றவன் போகாதேங்கிறேன். எவனுக்கு நம்பிக்கை இருக்கவன், நான் நம்புறேன் இறைவன் இருக்கான், அவனுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. நம்ம 1000 பேர்ல சொல்லி கும்பிடுறோம், அவன் இருக்கான். அவன் இருக்க போய் தான் நம்ம பார்க்க மிக தீமையெல்லாம் சமூகத்துக்கு விளைவித்தவன் எவனுமே நிம்மதியா சாகல. ஊர்ல தெரியும். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆண்டவன் வழிபாடு இல்லைன்னு எழுதுவார். நினைவுக்கா? பெண்கிட்ட எல்லாம் சொல்றேன், பட்டுச்சேலை கட்டிட்டு தான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்காங்க, சாதாரண நாட்டு சேலை கட்டிட்டு போங்க. இருக்கிற நகையை பூரா போட்டு போதிய தேவையில்லை. கடவுளை கொண்டு காட்டின கொடுத்ததே அவன் தான், அவன்கிட்ட என்ன காட்டுறது? இல்லை, ரொம்ப கொழுப்பு அதிக கொழுப்பு. அவன் கொடுக்கலன்னா இப்போ என்ன எடுத்துக்கிடுங்க. இப்போ மணிவண்ணன் ஐயா இருக்கா, இவங்கெல்லாம் நிறைய படித்த பெரியவங்க. இவங்களோட மேடையில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இறைவன் தானே. எது கட்டாலும் நினைவில் இருக்க மாதிரி ஆகிட்டான் அவன். தம்பி சொன்ன மாதிரி இந்திய அரசியல் வரலாறு பூரா எனக்கு தெரியும். அதனால இப்போ எவனா தப்பா சொன்னா சங்கடமா இருக்கு. வரலாறையே தப்பா பேசுறானே. ஏதாவது ஒரு வருஷத்தை சொல்லி எதையாவது சொல்லுவான், நமக்கு சிரிப்பா இருக்கு. என்னடா தப்பா சொல்றாங்கடான்னு. அவர் டாக்டரேட் வாங்கியிருக்காருங்க, ஆனா தெளிவா தான் சொல்றான். டாக்டரேட்டு என்ன சார்? நான் ஒரு கவிதை சொன்ன, ஒரு மேடையில் ஒரு பெரிய கவிஞனை வச்சுட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தம். என்னத்தான் சொல்லிட்டாரு ஐயா, விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார், மரணம் மட்டும் தானே வந்தது. எவனாவது மரணத்தை வாங்கினானா என்ன ஆதவன்? எனக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் தருவேன்னு சண்டை போட்டே இருக்காங்க. நான் வேண்டான்ட்டேன். ஆமாம், எனக்கு தேவையில்லைம்மா. அதே மாதிரி டெக்சாஸ் யூனிவர்சிட்டி எனக்கு தருவாங்க போல தெரியுது. இப்போ அங்கேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, எனக்கு முனைவர் பட்டம் தரோம். ஏன்னா டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் தினசரி நான் பிளாக் ஸ்பாட்டில் எழுதுகிற கவிதைகளை அந்த பிள்ளைகள் அங்கே போர்டில் எழுதி போடுமா தமிழ். எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து. வள்ளுவன் சொல்றான், ரொம்ப பெரிய ஆளாகும் போது அப்படியே பண்ணிடாங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்தான்னு வச்சுக்கோ, தோரணை அவனை காட்டிக்க, அப்போ தான் ஊர் மதிக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே தோரணையாகவே இருக்கான். அதில் இருந்து அவன் சாதாரணமானவன் நமக்கு தெரியுது. நம்ம என்ன பண்ண சொல்றீங்க? யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலைன்னு ஒரு பாட்டு எழுதார் பழைய பாண்டியன். இங்கு அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியலை, மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதுடா, மோசம் வேஷம் நாசம் எல்லாம் நிறைந்திருக்குதுடா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமாயா, யார் என்ன எழுதினாலும் யாரை நான் பாராட்டினாலும் அத்தனையும் எங்கள் அப்பா வள்ளுவன்ட்ட வாங்கினா தான் இருக்க முடியும். இவங்ககிட்ட தனியாக வந்திருக்காது, வள்ளுவன் சொல்லியிருந்தாங்க. மக்களே போல்வர் கயவரன் அல்ல, அதான மூடருக்கும் மனிதர் போல. ஐயா வருத்தப்பட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் படிக்க சொல்ல. இல்லை, அவங்க சொன்னது சரின்னு. கணிப்பொறி வந்ததுக்கு பிறகு படிக்கிறாங்கன்னு ஷாஜா சொல்ல ஒத்துக்கிறேன். திருநெல்வேலி புத்தக கண்காட்சிக்குள்ள நான் போனேன். ஒரு பொண்ணு வந்து நம்ம கவிதா பதிப்பத்துக்கள் ஏதோ வாங்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பிள்ளை வந்து இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் விடிய காலம் வருதில்ல, அது வந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை எடுத்துருச்சு. அந்த கவிதா பதிப்பத்தில் இருந்த பையன் அது 125 ரூபா வாங்குறான். அது ஒரு 100 ரூபா வச்சுருந்து. நான் உடனே சொன்னேன், நீ வாங்கிக்கடான்ட்டு. நீ வாங்கிக்க, என் பில்லை போட்டுக்கடா, என் இதில் சேர்த்து. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட 100 ரூபா கொடுத்தது. திருக்குறள் படிக்கிறேன்னு நீ சொன்னதுக்கு உனக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுக்கணுண்டா குட்டி, நான் கொண்டு வரல, இந்த 100 ரூபாய் நீ வச்சுக்கோ. ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு கேட்கலையே அது. ஒரு 4 கடை தள்ளி போனோம். இல்லை அவன் எங்க இல்லை செங்க அந்த பையில, அவன் என் கூட தான், அந்த பையன் எப்போதும் கூட வருவான். இன்னொரு இடத்துக்கு போகிறோம், சின்ன திருக்குறள் ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 8ஆம் கிளாஸ் படிப்பவங்கள திருப்பி பார்த்தான், உனக்கு அது வேணுமான்னு. ஆமாம் கொண்டு போ. ஆனால் அந்த பதிப்பகத்தார்கிட்ட வேலை பார்க்குற பையங்களையும் அவர் நல்லா வச்சிருக்காரு. அவன் சொன்னான், என்னய்யா நீங்கள் வந்து ஒரு பையனுக்கு திருக்குறள் கூட சொல்லி அந்த புத்தகத்தை நாங்கள் காசு வாங்கினா எங்கள் முதலாளிங்களை திட்டுவாரியா, ஐயா கொடுக்க சொல்லும்போது கொடுத்துட வேண்டியான்னு சொல்லி கொடுத்தான். அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க.
திருக்குறள், நாலடியார் எல்லாம் ஆத்தி ஐயா நம்ம எல்லாம் படிக்கும்போது என்ன சாஜானையா ஆத்திச்சூடிலாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்க. கிழவி சொன்னது அவள் எவ்வளவு புரட்சியாக இருந்திருக்கா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இருக்காள. கடவுள்னா யாருன்னு கேட்டிருக்கா. உனக்கு நேர தெரிஞ்ச தெய்வம் உங்கள் அப்பாவும் அம்மாவும்னு. அப்பவும் அவருக்கு ஏதோ சமூக நெருக்கடி இருந்திருக்கு. யாரோ மிரட்டியிருக்கான் அவைய. உடனே ஆலயம் தொழுவது சாலவந்தான் இருப்பான். அப்போமேந்தே இந்த சேட்டையை உனக்கு பண்ணியிருக்கானுல இவனுடைய என்ன பண்ண அவ்வையாரையும் மிரட்டியிருக்கான் சாஜு. அடுத்த வித சொல்ல ஆலயம் தொழுவது அதை படிக்க சொல்லுங்க நம்ம பிள்ளைல. வேற ஒண்ணுமே வேண்டாம். அறஞ்செய்ய விரும்புங்க. அறம்னா என்னது? நேர்மை. அறம்னா வேற ஒண்ணு. எதெல்லாம் நேர்மையோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் நாணயமோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் ஒழுக்கமோ அதெல்லாம் அறம், எதெல்லாம் உண்மையோ அதெல்லாம். இவன் அறஞ்செய்யறதுன்னா சோறு போடுறதுன்னு நினைக்கான். அது நல்ல சோத்தையும் போட மாட்டான். புண்ணியத்தை சேர்க்கானும். கையெல்லாம் துண்டு துண்டா வெட்டணும். நல்ல சோறு. நான் என்ன சொல்றேன், ஐயன் இட்டு ஒண்ணு தான் சொல்றேன். நீ சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போடாத. நீ பொங்கின உடனே அவங்கள கூட்டி சாப்பாடு போட்டு நீ சாப்பிடு. கண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தமிழின் மீது இருக்கிற பற்று மட்டும் இல்லை, அவருடைய நகைச்சுவை உணர்வு இயல்பா இருக்கிறது. என்ன சங்கடம் பாருங்க, அவர் ஒரு தீய பழக்கம் வந்துட்டு என்ன பண்றது, அவரை குறையே சொல்ல முடியாம போற அவர் உடனே குடியாருன்றான். இவனெல்லாம் முட்டாத்தனமா சொல்லுவாங்க. மேடைக்கு வந்தா குடிச்சிட்டு வர மாட்டாரு, எழுதுற பொழுது குடிக்க மாட்டாரு. அவர் அதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே காலம் 5 மணி வரை. அப்புறம் தூங்கிடுவாரு. 1 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அந்த மஞ்சள் சில்க் சட்டையும் வேட்டையும் கட்டி திருநீர் விட்டு குங்குமம் விட்டு வந்தானா நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், உங்களை குடிச்சான்னு எமட்ட சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படின்னு. என்ன பிள்ளை வாழ்வார். இல்லை நீ அப்படித்தானே இருக்க. அழகுன்னா என்ன நிறம், என்ன உயரம். திராவிட இயக்கத்திற்குள் இருந்து கொண்டே திராவிட இயக்கத்தின் தாக்கம் இல்லாத கவிஞனாக அந்த மொழி நடை இல்லாத வேறு மொழி நடையில பேசணும். சாதாரணமா பேசுவார். தென்காசி திருவள்ளூர் இடத்துக்கு கூட்டிருக்காங்க. இவர் பேசிட்டு இருக்கிறார். எனக்கு திருமணம் ஆயிற்று. முதல்வரில் என் மனைவி வந்து அமர்ந்தாள். நான் அவளிடம் கேட்டேன், நான் அழகாக இருக்கிறேனா என்றேன். தலையசைத்தாள். உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்றேன். தலையசைத்தாள். உன்னிடம் என் புகைப்படத்தை காட்டினாளா என்று கேட்டேன். தலையசைத்தாள். என்ன சொன்னாலும் தலையசைத்தாள். பிறகுதான் தெரிந்தது அவளிடம் நான் ஏதேனும் ரகசியமாக பேச வேண்டும் என்றால் அது அடுத்த வீட்டுக்காரனுக்கும் கேட்கும் என்று. இந்த அம்மாவுக்கு காது கேட்காது, முதல் மனைவிக்கு. அதை இப்படி டெவலப் பண்ணி சொல்லிட்டு கடைசியில் சொன்னாரு, எல்லா மனிதனுக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்குமா? நான் என்ன பேசினாலும் அவளுக்கு கேட்காது என்பது எனக்கு கொடுப்பனை அல்லவா, இது பகவான் கண்ணன் தந்ததுன்னாரு. வாழ்க்கை சுலபமா. இயக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ஏதாவது தேர்தலில் சீட்டு தாங்கன்னு கேட்டிருக்காரு. கடைசியில் பாண்டிச்சேரியில் தாங்கன்னு உடனே கலைஞர் சொன்னாராம், அங்கே நீ எப்படியா நிப்பேன்னாராம். தமிழ் தமிழ் தமிழ். இப்போ நான் வந்து இங்கே ஐயாட்ட சொன்னேன், நான் பள்ளி இறுதி வகுப்பு தான் தேர்வு பெற்றேன். பல்கலைக்கழக புகு வகுப்பில் தோத்துட்டேன். எல்லா பாடத்திலையும் போயிடுது, தமிழ் மட்டும்தான் தேர்வு. ஆனால் அப்போ செலெக்ஷன் உண்டு 1961 பியூசியில். ஆனால் அந்த செலெக்ஷனில் நான் தான் காலேஜில் முதலாவதாக இருந்தேன். ஏன் போச்சுன்னே தெரியாது. எங்கள் தந்தையார் மட்டும்தான் எனக்கு சொன்னாங்க, ஐயாங்க வா, உன்னை கடவுள் வேறு காரியத்துக்காக படிச்சிருக்கான், அதனால தான் நீ படிக்கலை. நீ படித்தா ஸ்டேட் பேங்கில் உங்கள் அண்ணன் வேலை வாங்கிடுவான், நீ கடைசியில் ஒரு ஜிஎம்மாக தான் இறந்து போவேன். ஆனால் இப்போ நீ வந்திருக்கிற இடம் என்ன தெரியுமா, உன்னோடு பிறந்த அத்தனை பேரும் உன் பேரை சொல்லித்தான் அவங்களை அறிமுகப்படுத்த முடியுமே, அவங்க பேரை சொல்லி உன்னை அறிமுகப்படுத்த மாட்டான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அவங்ககிட்ட தான் தமிழ் படித்தாங்க அப்பாட்டு. என்ன சங்கடம் தெரியுமா ஷாஜகான், வெண்பா உருகாலி கல்லானே வெள்ளோலை கண்பார்க்க கையாளுதானே பெண்பாவி பெற்றாளை பெற்றால் பெரும்பளையை பெற்றால் எட்டமற்றெட்டுன்னு சொல்லிடுவாங்க. உடனே சொல்லணும், வெண்பா ஒரு தடவை உனக்கு நினைவுலன்னா விட்டுருன்றோம். தமிழ் அப்படி சொல்லி கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்களே. ஐயாட்ட ஒரு செய்தி சொன்னேன், கண்ணதாசனின் பக்தி நேரின்னு ஒரு பொம்பளை பிள்ளை PhD வாங்கியிருக்கு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எடுத்து திரும்பி பார்த்தேன். அந்த பாட்டு சொன்னோம்ல, தாய்க்கு ஒரு படி நேர்ந்தால், அந்த பொண்ணு எழுதுது, முருகனின் முன்னால் உட்கார்ந்து உருகி உருகி பிரார்த்திக்கிறார். சிவபெருமானால உட்காந்து பாடலாம் தியானமா. நீங்க முருகன் முன்னால இருந்து பாடினா எழுதியிருக்கா, PhD வாங்கிட்டாள. அப்புறம் தான் நான் தெரிஞ்சது, அது வாங்கத்தானே செஞ்சிருக்கா. பல்கலைக்கழகத்தில் விற்பதனாலே அவள் அதை வாங்குகிறாள். அதை நாம் ஒன்றுமே குறை. அதனாலதான் இந்த முனைவர்கள் யாராவது என்று சொன்னா ஒத்துக்கிறது இல்லை. எதுவும் முனையாமலே அதுக்கு சில பெரிய தமிழர்கள் எழுதி கொடுக்க இருக்கான். அவருக்கு ஐயாரோடு தான் அவர் எழுதிடுவார். எது கண்ணதாசன் ஒரு ரசிகன்.
நீங்க மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, அது எத்தனை பேரை காப்பாத்திட்டு தெரியுமா? வாலி இருக்கார்ல, வாலி நம்ம ஒழுங்கா டிவிஎஸ்ல ஐயங்கார் நமக்கு வேலை கொடுத்துருவார், வேலைக்கு போயிடுவோம், சினிமா செறிவதான் நினைச்சிருக்காரு. அன்னைக்கு இந்த பாட்டை கேட்டிருக்காரு. உடனேதான் வாலி என்ன பண்றாரு, முயற்சி பண்ணிடுவோம் தான். அப்புறம் தான் எம்ஜிஆர் வர, எம்ஜிஆர் ஒரு பெரிய ஆளாக்கி விடுறாரு. கே.எஸ். ரவிக்குமார் ஒரு டைரக்டர் இருக்கான்ல, இந்த கமல் படத்தை பூரா கூட வந்து பண்ணுவான். அவனும் அப்படிதான் பட்னி அன்னை பட்னி ஊரில் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது இந்த பாட்டை, மனசு வேணும். அது இந்த பாட்டில் அடிப்படை என்ன, மனது. என்ன 2 பேரும் ஏதோ ஆராய்ச்சி பண்றீங்க? கொஞ்சம் சத்தம் வருது, அதுக்கு தான் பாருங்க. ஃபேன் சத்தம் தான். ஃபேனை கிடத்துனா நான் சத்தம் போட்டுருவேன், இல்லைன்னா ஃபேன் சத்தம் போடுது. ஏதோ ஒன்று சத்தம் போடுது இந்த நாட்டில், நமக்கு அதான் தெரியுது இல்லையா? அப்போ கூலர் ஏர் கூலர் இல்லை நெபண்ணு என்ன இங்கே தூக்கி வை, மைக்கில் படாத மாதிரி வை, திருப்பி வை. எங்களுக்கு நம்ம அந்த உடனே அந்த வகை திருப்பி வைக்கானே. அடுத்த தடவை உன்னை மத்திய அமைச்சராக்கிறேன் நான், நீ ஒன்றும் கவலைப்பட. எதையாவது மாற்றி எங்கேயாவது வச்சா அவன் அங்கே தான் வைக்கணும். ஷாஜகான் இல்லையா? இது கரெக்ட் கரெக்ட். நீ மைக்கில் பட்டது தான் சத்தம். இதெல்லாம் கவனிக்கணும். வேற என்ன, உன் தொழிலை நீ கவனிச்சா தான் என் தொழிலை நான் கவனிக்க முடியும். என்ன முந்தா நாள் சேலத்தில் நகரத்தார் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சிறப்பாக பண்ணி மைக் செட்டு அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க, ஐயா தப்பு நடந்துட்டு. இது முதலே அந்த ஃபேன் ஒன்றும் இல்லை, ஃபேன் சத்தம் கேட்க தான் செய்யும். இதே நேரம் நல்ல காற்று அடிச்சுன்னு வைங்க, அதுவும் கேட்கும் மைக்கில். அதான் மைக்கு நல்ல மைக்குன்னு அர்த்தம். சில மைக்கில் என்ன அடித்தாலும் கேட்க மாட்டேங்க. சேலத்தில் அப்படி மைக்கத்தான் வச்சுட்டானோ. நானும் பேசி பார்க்க ஒன்றும். இந்த மயக்கமா கலக்கமா எப்படி பாட்டு, மனதிலே குழப்பம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எவ்வளவு பெரிய செய்தி. அவன் நல்லையா வந்திருக்கு. என் தம்பி என் கூட ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அவர் டீன். அவர் சொல்லார், எப்படி அவங்களால அப்படி இருக்க முடியுதுன்னு. அப்படி இருக்கணும். ஏன்னா இவ்வளவு படிச்சேன்னா எனக்கு தெளிவு வேணும்ல. கற்க கசடர கட்டவை கட்டவன் நிற்க, அதற்கு தானே வள்ளுவன் சொல்லியிருக்கான். நான் படிச்சதுல தெளிவா இருக்கணும்ல. என் துன்பத்தையும் நான் காட்டிக்கிட மாட்டேன், இன்பத்திலையும். என் பையில 10,000 ரூபாய் இருக்கும்போது நான் என்ன மகிழ்ச்சியோட இருக்கணும், அதுதான் 5 ரூபா இருக்கும்போது அதே மகிழ்ச்சியோட இருப்பேன். இந்த பயலுக்கு நம்ப முடியாது. என்ன செய்யுமா, என்ன ரூபாய் இல்லையம்மா வரும். என் அன்னை காந்திமதி என்ற ரூபாயை நான் செலவழிக்க எங்க ஊர்ல இருக்காள் எங்க அம்மா காந்திமதி, நெல்லை பேர் அவ உடனே கொடுத்துருவா, எனக்கு பணம் வந்துடும். யாரோ ஒரு பையன் ஓடி வருவாங்க, இந்த அணைச்சியில் ஒரு 50,000 வச்சிருங்க, நான் 1 மாசம் கழிச்சு வாங்கினேன். பணம் இருந்தா கொடுத்துட்டே இருப்பேன். கொடுத்துருங்க, நான் மாட்டவே மாட்டேங்கானே. பைக்குள்ள கையை விட்டு தேடி 8 அணாவை எடுத்துட்டானே. அரசாங்கத்தில் 40,000 சம்பளம் வாங்கலாம். அந்த 8 அணாவை கொண்டு பிச்சைக்காரன் கொடுத்து மீதம் 4 அணா கொடுன்னு கேட்கான். பிச்சைக்காரன் சொன்னா, நீ தான் பிச்சைக்காரன், நீ வந்து என் கீழே போகணும். இந்த சண்டாள கொடுங்க. எம்ஜிஆர் உயிரோட இருக்காருன்னா காரணம் என்னது? கொடுக்கணும். ஈழ ஒரு பையன் என் கூட இருக்கான், சுப்பிரமணியன், என் கூட வந்தான்னா அவனை தள்ளி போன்றேன். ஏன்னா அவன் எழுதிய பக்கமாக வருவான். கையை பிடிச்சிக்கணும். அண்ணாச்சி ரூபா கொடுத்துறாங்கம்மா, நீ சும்மா இல்லை. ரூபா கொடுக்காம தடுக்க ஒருத்தன் கூட வரானே, கொடுத்துறேன். எவ்வளோ நல்லவன் அவன்லாம். நமக்கு புண்ணியமே சேரக்கூடாது. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். நம்பிக்கை அவருக்கு. அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு தெரியுமா பணத்துக்கு. ஒரு தீபாவளிக்கு தன் 13 குழந்தைகள் 12 குழந்தைகளுக்கும் துணி வாங்க முடியல. அண்ணன் ஏஎல் சீனிவாசன் பெரிய பட தயாரிப்பாளர், ஒரு வீட்டுக்கு இரவு ஒரு போயிருக்காரு. அண்ணன் தந்துருவார்னு, அண்ணன் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கலன்னா, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க, இங்கேயும் தான் துணி எடுக்கலன்னு இருக்காரு. நல்ல அண்ணன். அதனாலதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்தில் இந்த அண்ணனை பத்தி எழுதுனது. மறந்துறாங்க. இவர் வீட்டுக்கு வராரு, ஏதோ ஒரு பட தயாரிப்பாளர் வந்து தேவர் தான் போய் ஒரு படத்துக்கு இன்னும் 50,000 கொடுத்து வந்துட்டாரான். இவர் என்ன பண்ணியிருக்கான், 50,000 எடுத்து அண்ணன் வீட்டுக்கு போய், உன்ட்ட பணம் இல்லை என்ன, இல்லை ஒரு 25,000 ரூபா வச்சிருக்கோம். இல்லை ஒன்று உறவுலாம் சரியா இருக்கு ஐயா இப்போ இல்லையே. கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொண்ட பெண் அப்படின்னு தினசரி ஒன்று வருது. ஆனா அப்படி இல்லை, அது நல்ல காதல அவன் தான். இந்த நாய் சரியா வச்சுக்கல தானே அவன் கூட போயிருக்கா. அப்ப அவன் தானே நல்ல காதலன், இவன் தானே கெட்ட காதலன். அயோக்கிய பேர்ல பொம்பளைகளை அப்படியே குறை சொல்றானோட பத்திரிகைக்காரன் முறை சேர்ந்து. நான் சொல்லலையா இதை, நான் சொன்ன நேரம் கோவப்பட்டுறாதியா.
எங்க ஐயன் பாரதி சொல்றான், ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டார் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மட்கள் கற்பு நிலை புரளுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலவோர் கதைக்கின்றார். ஒருத்தன் பேணல பாய்மை பேணுனா அவன் கூட போயிட்டா என்ன தப்பு? அதான் பாரதி எழுதுறான், ஒரு பெண் திருமணமாய் தன் கணவனோடு வாழ சம்மதமில்லை என்று சொன்னால் அந்த கணமே அவளை விலகி வாழ அனுமதிங்கிறான் ஐயர். பெரியாரை விட புரட்சிக்காரமே. அது அக்ரகாரத்துக்குள்ள வந்து எழுத முடியுமா? என்ன சொல்றீங்க? பேணணும்ல பொம்பளைய. ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, பொண்டாட்டிய கொஞ்சுங்க ஐயா. எல்லாருமே எதிர்த்த விட்டையே பார்த்துட்டு இருந்தேன்னா வாழ்க்கை விளங்குமா? இத்தனை பேர் வந்திருக்காங்களா? எத்தனை பேர் பொம்பளை கூட்டு வந்திருக்காங்க கேளுங்க. 33.3% ஒதுக்கீட்டில் பஞ்சாயத்து போர்டு இடத்த ஒதுக்குனா அதுலேயும் புருஷன் தானே பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருக்கான். அவளை பேருக்கு வச்சுக்கிடுவான். நம்ம அரசியல் என்ன ஒன்று தெரியுமா? ஊரில் எவனா ஒருத்தன் புகழாக இருந்தான்னு வைங்க, அவன் தொகுதியை பொம்பளைக்கு மாற்றிடுவான். அவன் என்னன்னா முண்டாட்டி நிறுத்திடுவான். பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு மரியாதை தராத, பெண்களை போற்றாத எந்த தேசமும் எந்த இனமும் எந்த மொழியும் உருப்படவே உருப்படாது என்பது என்னுடைய முடிவு. பெண்ணுக்கு மரியாதை பொம்பளை கூட்டு வந்துருக்கணும்ல, பாதி போவோம். நான் சொல்றது ஐயா புரியும் நினைக்கிறேன். பாதி தப்பு இவனோட அன்பா இருக்க மாட்டேன். ராசாத்தின்னு கொஞ்சம் எல்லா உயிருமே ஒரு தோளிலே சாய்ந்து கொள்ளத்தானே எல்லா உயிர்களும் விரும்புகிறேன். ஒன்னே கேட்குறேன், ஆம்பளையே கேட்குறேன். என்னைக்கா நான் ரொம்ப நொந்து போயிருந்தோம், வீட்டுக்காரி வந்து தோளில் சாச்சிருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாங்க மாமா, நான் இருக்கெல்லாம் சொல்லும்போது உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது அவளுக்கும் பண்ணணும்ல. நீ எல்லாரும் பேண்ட் போடுது, சட்டை போடுது, சிகரெட் குடிக்க, இங்கிலீஷ் பேசுத, வெள்ளைக்காரன் மாதிரியே நடந்துக்கிடுத. ஆனால் வெள்ளைக்காரன் படத்துல தான் பார்த்துருக்கீங்களா? அவன் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்து தான் அவன் போவான். அவன் வந்த உடனே அவன் ஒரு முத்தம் கொடுப்பான். செய்யுங்க. என்ன கிடந்த பல்ல நல்லா தேய்க்கணும். அதில் அது ஒன்று தான் அதில் பிரச்சனை. அது நம்ம முன்னக்கூட்டியே சொல்ல வேண்டியிருக்கு இல்லைன்னா அதுவும் விளம்பரத்தில் காட்டுதானே. அந்த பிள்ளை இவன் கிட்ட பொண்ணு முகத்தை திருப்பிக்கிடுது. ஒரு விளம்பரம் கேட்டதான் முத்தையில. இப்போ சொல்லட்டுமா, எனக்கு நினைவாற்றலையே அதிகம் இருக்காதவன் மாட்டேன். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், அன்பா இருப்பேன் வீட்டுக்காரி. அவதான் ஏன் நமக்கு வீட்டுக்காரி மாற்ற முடியாது. ஃப்ரிட்ஜுன்னா மாற்றலாங்கானே, எங்கேயா பொண்டாட்டி மாற்றலான்னு பார்த்து விளம்பரம் போட்டா பல பேர் அங்கதான் நிற்பான். நல்லா இறைவனை நம்பினோம். அதுதான் முதல்ல சொல்ல, கடவுளை நம்பிட்டோம், அவர் தந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாரு. என்ன சொல்றீங்க? 6 வருஷம் கழிச்சு அட்ட சொல்லலாம், எனக்கு வேற பொண்ணு தான் ஆச்சு பார்த்ததுங்க, எனக்கு இவ்வளவு பிடிக்கலன்னா அன்னைக்கே சொல்லிக்கணும்ல உங்க அம்மிட்ட. பிடிக்கலன்னு சொல்லணும்ல. 6 மாசம் சந்தோஷமா இருந்துட்டு பிற பிடிக்கணும் உனக்கு கொல்ல வேண்டாமோன்னு நாங்கள் பையன் பிடிக்கல உனக்கு. ஆமா, பிற எப்படி பிள்ளை பத்த? அது அயோக்கியத்தனமா இல்லையா ஐயா? பெரிய அயோக்கியத்தனம்ல. பிள்ளைய பத்துட்டு அதுலேயும் சண்டை போடுதாங்க. பையன்ட்ட கேட்க, எனக்கு எப்படில பிறந்தேங்க? அந்த பையன் உரமான பையன், உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவாவே பிறப்பான்? நான் தான் பிறப்பேன். உன் ஸ்டாண்டர்டு, உன் ஜீன்ஸ் ஏதோ அந்த ஜீன்ஸுக்கு நான் பிறந்திருக்கேன். என்ன போய் இதெல்லாம் வீடுகளில் நடக்கு தெரியுமா? அதுக்கு தான் சொல்ல, எல்லாம் கேட்காதீங்கப்பா, அசிங்கமாயிரும்ல. இல்லை சில முட்டா போய் என்ன பண்ணா தெரியுமா, அன்னைக்கு பக்கத்து வீட்டில் பிறந்திருக்காம தெரியும், அவன் தான் எனக்கு பிறந்திருக்கணுங்க. அந்த குடும்பத்தை க்ளோஸ் பண்ண பார்க்கான் அந்த நாய். அவன் அறிவா இருக்கானா? நம்ம குழந்தை நம்ம மாதிரி தான் பிறப்பான். நம்ம குணம் பூரா அவன்கிட்ட இருக்கும். கோவப்படக்கூடாது. இப்போ எனக்கு என் வயதில் காதல் வந்து, அதான் திரைப்படத்துக்கு போனான் என் மகன் சுகா. அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன், ஏதாவது பெண்ணை விரும்பினா என்கிட்ட சொல்லியிருப்பா, கல்யாணம் பண்ணி வைக்கேன். அவன் ஒன்று ஆமாம். அந்த ஒரு நடிகை என்கிட்ட சொன்னான், என்னம்மா சாமியாரை பற்றி வச்சிருக்க, பக்கத்தில் போனால் டைலாக் டெலிவரி மட்டும் சொல்லி பக்கத்தில் வராதங்க உன் பிள்ளைன்னா. நம்ம சொன்னதுனால அதை விட்டுட்டு மகனே சினிமாவுக்கு போகிற, அங்கே எவ்வளோயாவது பார்த்தோம்னு வச்சுக்கோ, கூட்டு வந்தேன்னு வச்சுக்கோன்னா நம்மளுடைய சொல்லாமலே கல்யாணம் பண்ணிடுவோம். உங்களுடைய சில தப்பு இருக்குது. குழந்தைகிட்ட சட்டம் படிக்கவே சொல்லாதீங்க. குழந்தைகளை படிக்க சொல்ல போய் தானே குழந்தைகளுக்கு அப்பா அம்மா மேலே வெறுப்பு வருது. சாயங்காலம் பள்ளிக்கூடத்துட்டு வந்தால் எல்லாம் ஐயா போய் விளையாடுன்னு சொன்னேன். விளையாடுமா, படிக்க வேண்டியதுதான் படிக்க சொல்லுங்க, படிக்கும். அதே 7:30 மணிக்கு பொம்பளையில் கூட நான் அரைக்கின்னு தான் நினைச்சேன். 7 மணிக்கு பிள்ளைய கூப்பிட்டு போகிறாட பள்ளிக்கூடத்துக்கு. அதை விட அதை கருவிலேயே கலைச்சிருக்கலாம். அப்பலாம் 7 மணிக்கு என்ன ஆகும்? 7 மணிக்கு வேனுக்கு நிற்கி ஒரு இட்லி சாப்பிட்டுருக்கா, 2 இட்லி. அந்த வயதில் சாப்பிட வேண்டிய வயசு அது. இப்போ நாங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாப்பிட்டான்னு சொல்கிறீங்க? சின்ன வயசில் சாப்பிட்டுச்சா 2 இட்லி கூட கொடுத்துருக்க மாட்டேக்கா.
அது கண்ணுலாம். ஆனால் பிள்ளைகளும் தெளிவாக இருக்காங்க. லீவு நாள் அன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருதா எல்லா பிள்ளையும். பள்ளிக்கூடம் தான் எந்திரிக்க மாட்டேங்களா பிள்ளைகள்லாம். இவ போய் ராஜேஷே ஐயா எந்திரிடா ஸ்கூல் வேன் வந்துட்டு கொண்டு கொல்றதுக்கு ஏற்றி விட்டு அது மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வருது. கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே, சின்ன பிள்ளை இல்லாமா தூங்க விடு, அப்புறம் ஒரு ஹார்லிக்ஸை கொடு, போய் விளையாடுன்னு சொன்னேன். அது தூங்க விட மாட்டேங்க. அது வந்தவனே புஷத்தை எடுத்து படிங்க. அவன் என்ன நினைக்கான், இந்தியாவே விளங்கக்கூடாதுன்னு நினைக்கான். அந்த எல்லா தாய்மார்களுக்கும் நோய் வர வேண்டும் ஒன்று தீர்மானமே போட்டுறோம் போல இருக்கு. அமெரிக்காவுக்கு தானே இன்னொன்று நீ வளர்த்து எங்கே அனுப்ப போகிற, அமெரிக்காவுக்கு தான். இந்தியாவில் ஒன்றும் வேலை பார்க்காது. அப்படி தானே இருக்காங்க. நேராக அமெரிக்கா தான். ஆனால் அந்த அமெரிக்காவில் எப்படி தெரியுமா, 5 வயசு வரை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டோம். அரசாங்கம் அனுமதிக்காது. 5 வயசு ஆனால் ஒரு பிள்ளை அரசாங்க அதிகாரி இந்த பிள்ளைகிட்ட பேட்டி எடுப்பான். அவனுக்கு திருப்தியாக இருந்தால் பள்ளிக்கூடத்தை சேர்க்க சொல்லுவான். புரியுதா? அதுவும் அந்த உள்ளூரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அதில் தான் சேர்க்கணும், வேறு எங்கேயும் சேர்க்க முடியாது. 12 வந்து பல்கலைக்கழகம் போகும்போது அந்த பிள்ளைகள் போகும் மாட்டாங்களே. இந்த பைலட்டையும் சொல்லிட்டேன், இல்லை இந்தியாவிலே வேலை பாருங்க, இங்கே நல்ல சம்பளம் இருக்குது. என்ன இல்லை இப்போ ஐயாலாம் இல்லையா நாட்டம் தானே. அவள் அப்பா சேர்க்கும்போதே சொன்னான், ஐயா படித்து இன்ஜினியர் ஆகி அமெரிக்காவுக்கு போயிடணும், அப்போ தானே அப்பா செத்தா வரமாட்டேன்னு சொல்லணும். ஒரு 4-5 பெரிய குடும்பத்தில் ஆதவன் அவங்க அப்பா இருந்துட்டா ஒரு வேலும் வர முடியல. அது அந்த அவங்க தம்பி மகன் இருக்கான்ல, அவன் முட்டை போட்டா தனக்கு ஒரு 10 கொட்டை வரப்பாடு கிடைக்கும், அந்த பையன் வரை காத்துக்கிட்டு இருக்கான். இவன் வரலன்னு இந்த நாட்டில் இங்கே வேலை பார்க்கணுமா? இங்கே யார் வேலை பார்க்கல? ஐயா நான் படித்தவங்க கூட அங்கே நல்லா தானே இருக்காங்க அமெரிக்காங்க. இப்போ அமெரிக்காவில் இப்போ சட்டம் கொண்டு வர போகிறான். அன்னைக்கு போட்டால் மத்தியில் வெளிநாட்டில் இருக்கும் எவனுமே இங்கே இருக்கு 1.5 கோடி இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்பிடுவாங்க. 1.5 கோடி இந்தியர்கள். நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம நாட்டை நம்பாமல் அங்கே போய் வேலை பார்த்தவன பூரா காப்பாற்ற நம்ம அரசாங்கம். அந்த 1.5 கோடி பேரையும் அரசாங்கம் காப்பாற்ற. உள்ளூரில் உனக்கிட்டு உண்மையாக இருந்தாலும் ஏழை அவனுக்கு வேலை கொடு. இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன், இந்த நாட்டுக்கு உங்க பையாலாம் இருக்காங்களே இவங்களுக்கு லாடா கொடுக்கணும். அதை சரி கண்ணதாசனுக்கு வரும். எனக்கு இந்த சமூக கோபம் வந்துடும், என்னெல்லாமோ நடக்கேன்னு. பெண்களை குறையே சொல்லுங்க, பெண்கிட்ட அன்பாருங்க. ஆண்கிட்ட சொல்லுது அம்மா, பெண்கிட்ட சொல்ல பிள்ளைகிட்ட அன்பாருங்க. குழந்தைகளை என்ன திட்டாதீங்க, படிப்பான் எங்கே போயிடுவான். எந்த குழந்தை நீங்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா, கலீல் கிப்ரான் சொன்னா, இந்த குழந்தைகளை கடவுள் உனக்கு தந்தாலும் இந்த குழந்தைகளுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாதுங்க. குழந்தை அது வளரும். சில பொம்பளை சொல்லாருமா, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டாங்கம்மா, எல்லாம் சாப்பிட தான் செய்யும். எந்த உயிரும் பட்டினியாக கிடக்காதுமா, நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. என் வளர்ப்பு மாவர்த்தி அப்போலோவுக்கு என் பிள்ளைய கொண்டு காட்டணும், சாப்பிட மாட்டேங்கன்னு நான் வேண்டாம்னு கேட்கல. அப்போலோ போனால் அவன் முன்ன டாக்டர் எவ்வளோ படிச்சு வந்துருப்பான். காலையில் என்னமா சாப்பிட்டான்னு 1 கப் கேசரி சாப்பிட்டான்னா, அதான் சாப்பிட்டுட்டான்லான்னு அவன். இவன் அந்த 3 இட்லி அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கான். இந்த 1 கப் கேசரியும் சாப்பாடு தானே. இன்னொன்று தாய்மாட்ட சொல்லணுமா, என்னம்மா போட்டு திணிக்காங்க தெரியுமா, அந்த இட்லியை கொடுத்து வாயிலேருந்து இப்படி வலிச்சு பிள்ளைய பாடாப்படுத்தி ஒன்று அழுது. பிள்ளை ஏன் சாப்பிடலன்னு யோசிக்கணும். நீ ருசியாக இருந்தால் தான் சாப்பிட்டுருமே. அது ருசியாக இல்லை, அவன் சாப்பிடுவான். அவன் தலையில தான் 10 வருஷமா மாட்டிக்கிட்டான. என்ன வச்சாலும் திங்குவான். குழந்தை திங்குமா? கண்ணதாசன் பேசுகிறேன், இது உங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம். ஏன்னா எங்கள் பங்களாக்கு பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும் தினசு. ஒரு பையன் வந்து அழுவான். ஒரு அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் ஏதாவது சேட்டம்னா என்ன சந்தேகப்படணும். ஐயா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுது விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பானா தெரியுமா ஐயர் பாரதியார். நீங்க டிவி சீரியல் பார்க்கறத நிறுத்துங்க. நடு விட்டு டிவி வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே பிள்ளைய படி ஏங்க படிக்கும். படிக்கும். டிவியை முதல்ல திருப்பி வை. பிராமணர்கிட்டேருந்து படிங்க. பிராமணரில் குறை சொல்லாங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க அவங்க பிராமணர்கள். எந்த பிராமண வீட்லையும் கேபிள் டிவி கிடையாது. புரிதா ஷாஜகான் வச்சிருக்க மாட்டான். பிள்ளைகள் வீணா போயிடும். நாதேஸ்வரத்தில் ஆரம்பிச்சு அதில் பாருங்க, சமூகத்துக்கு காட்டுறான்னு அவன்கிட்ட ஒரு ஒழுக்க வேண்டாமா ஐயா. அதில் அந்த சின்ன பிள்ளை அந்த பரம தங்கச்சி புருஷன் குடிச்சுக்கிட்டே இருக்கான், திருட போகிறான். அவள் அம்மா அவனோட வாழுங்கால அவன் அம்மையை கொண்டான்னா. அவன் குடியாரப்பேன் திருட்டு பேன் தெரியுது. அந்த டைரக்டர் இருக்கான்ல திருமுருகன், அவனையே போட்டு கொல்லணும்னு. இதில் ஒரு பிள்ளை குடிச்சவனோட வாழ மாட்டேங்க. அப்போ அவன் என்ன பண்ண அந்த படத்தில், அந்த பிள்ளைய விலகி வாழ நினைக்கலாம் ஷாஜகான் சார். அவள் அம்மா சொல்ற, என்ன இருந்தாலும் புருஷம் இல்லை கொல்லு அவளை. அதுதான் ஐயன் சொன்னான். அப்போ விலைக்கு வாழ நினைச்சா விட்டுருங்கடா அவனை. அதுதானே பெரியார் சொன்னார். 71 சொன்னார், எல்லாரும் கொந்தரிச்சான். பெரியார்ட்ட கோவப்பட்டான். யோசிங்கன்னாரு. அவன் கண்ணதாசன் எனக்கு பிடிச்சது என்னன்னா அவனுடைய தாலாட்டு பாட்டு. வான் மீனும் தூங்குமே ஒரு பாட்டில் எழுதுவான்.
வான் மீனும் தூங்குமே அது ஏன் கண்ணேன்னு அவளே கேட்டுக்கிடுவா பிள்ளைக்கு தாலாட்டு பாடும்போது. வான் மீனும் தூங்குமே எதுனாலயா அது ஏன் கண்ணேன்னு கேட்பா. அடுத்தால சொல்வா நான் தாய் என்றோம். தாய் தாலாட்டு பாடினா விண்மீனும் தூங்கிரும்னு தாலாட்டு பாட்டு எழுதியிருப்பார். தாலாட்டுலாம் எங்கேயாவது இருக்கா சாஜி? நாட்டு சேலை கட்டி நாட்டு சேலையில் தொட்டில் கட்டி பிள்ளைய போட்டான்னு வைங்களேன், அந்த நாட்டு சேலையில் அம்மா வாடை இருக்கும். குழந்தை படுத்திருக்கும் போது அம்மா கூடயே தூங்குறோம்னு நினச்சி தூங்கும். அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த காலத்தில் நாட்டு சேலை கட்டினான், தொட்டில் அதில் கட்டினான். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு தொட்டை வச்சு இழுத்து விட்டுறதால அது குதிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் என்ன சொன்னான், அது அம்மா குதிக்க வைத்த குதிப்பை நான் நிறுத்தவே. தாய்ப்பால் கொடுக்குறாளா அழகு போயிருங்க. 35 வயசானா நாய் மாதிரி இருப்பேன். அது கழுது என்ன அழகு போனா போயிட்டு போயிருமில்ல, தான் போகணும்ல. 16 வயதில் சப்பானி சொல்லுவான்ல, வெள்ளை கோழின்னு தெரிஞ்சிருப்பான் அந்த சாயம். அதான வாழ்க்கை. குழந்தைக்கு பால் கொடுக்க கொடுக்க கற்பப்பை சுருங்கும், வயிறு அமைக்கணும், உடல் ஆரோக்கியமா கொடுக்க மாட்டேங்கல. ஊரலங்கா தமிழ் என்ன சொல்லுது, பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்தனி பாவியனுடைய உன்னை உரைக்கு உள்ளொளி வரைக்கும் உழப்பல ஆனந்தமா எத்தனை சொன்னிந்து புறம் தெரிந்த தமிழ் என்ன சொல்லுது, எந்த தாயெல்லாம் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்காலும் அவளுக்கெல்லாம் ஊருங்குது. அதுக்கு ஒரு பாட்டில், அந்த பாட்டில் எப்போது வெந்நிலேயே போட்டிருக்காள், சுத்தப்படுத்தணும். அதில் எல்லாம் அடைச்சிக்கிட்டு சினிமா தேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு நல்ல காட்சி வரும்போது டப்புன்னு பாட்டில் வச்சு அமைக்கிறது. ஒன்று அந்த பையன் என்ன சொல்லுவான், அம்மா கொடுத்த பாட்டிலை அரசாங்கம் கொடுக்கிற வரை விட மாட்டேன். அவன் பூரா தான் டாஸ்மாக் மெம்பர் ஆனது. இப்போ அம்மாட்ட பாட்டில் வாங்கி குடிச்ச அப்புறம் எப்படி தப்புவான்? என்ன ஐயா கண்ணதாசன் குடித்தார், அதுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு பழக்கம் மட்டும், கம்பதாசன் தான் என்னை அழைத்து சென்றார். அந்த திரவத்தை ஒரு கோப்பையில் ஊற்றினான். நுரைத்து போய் நின்ற அந்த திரவம் அவன் வாழ்க்கையில் அவனை விட்டு போகாமலே அவனை கொல்லும் என்று நான் அறிந்தேன் இல்லையே பார். நான் குடிக்கலன்னு வருத்தப்படுறானே, நினச்சி குடிக்க மாட்டேங்களோ? பழக்கம் இல்லை. கொஞ்சம் கூட குடிச்சது இல்லையோ என்னெல்லாம் கேட்காம பாருங்க. அதுக்கு ஃபாரின் சரக்கு அடிச்சிருப்பிய இல்லைல்ல, கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு அதெல்லாம் எப்படி பழகலைன்னு கேட்காம பார்த்தீங்களா? ஏல இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நான் அதெல்லாம் பழகாதனால தான் மிகப்பெரிய பதவிகளிலே இருந்து தவறுகள் செய்கிறவன் அத்தனை பேரும் என்னை கண்டு அஞ்சினார்கள், என்னை கண்டு வணங்கினா. அவர்கிட்ட ஒரு பழக்கமும் இல்லைன்னு சொன்னோம். அந்த பழக்கம் இருந்துன்னு வைங்க, நான் மேடைக்கு வர மாட்டேன், எனக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்லிடுவேன். என்னை கூப்பிடாத மேடைக்கு, வீட்டுக்கு வான்னு சொல்கிறேன், எழுதிக்கோ. ஒழுக்கம் இல்லாமல் மேடையில் வந்து நான் என்ன பேசுறது? பெருந்தலைவர் இன்னைக்கும் நினைக்கிறவங்க காரணம் ஒழுக்கத்தை தவிர அவர் வேறு எதுவும் தெரியாத. பொதுமக்கள் பணத்தில் ஒரு பைசா கழிக்க முடியுமா அந்த ஆளால்? 1 கோடி ரூபாய்க்கு மணிமுத்தாரனை கட்டணும், பணம் வசூல் பண்ணி 70 லட்ச ரூபாயில் முடிஞ்ச உடனே மித்த 30 லட்ச ரூபாயில் கடனாரதி யானையை உடனே கட்டினார். அந்த பணத்தை செலவழிச்சிட்டாங்கடா, இன்னொரு ஆணை கட்டுங்க. நல்ல வேளை அவர் படிக்கல, படிச்சிருந்தா பெரிய பிராடா இருந்திருப்பார். நல்ல பள்ளிக்கூடத்துலேருந்து நான் எல்லாமே பள்ளிக்கூடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். கெடுத்துடுவானு போல என்ன ஆதரவு இல்லை. எங்கள் பள்ளிக்கூடத்தில் தானே என்னை உண்மை பேசுன்னு சொல்லி தந்தானோ 1ஆம் கிளாஸ்லேருந்து. அப்புறம் எங்கள் ஹெட்மாஸ்டர் கேட்காரு, உண்மையை பேசு நீங்கள் தானே சார் உண்மை பேச சொன்னீங்க. அது பள்ளிக்கூடத்துக்குள்ளே தானே பேச சொன்னேன், வெளியே ஏமல பேசினாங்காரு. ஏன் சார் பேசாமல் இருந்தால் மத்திய மந்திரி ஆயிருப்பேலாங்காரு. அப்போ என்ன அர்த்தம்? பூரா ப்ராடாக இருக்கான்னு சொல்லானே ஹெட்மாஸ்டர். இந்த நாடு விளங்குமாயா? என்னெல்லாம் எழுதுவார். நான் பாடும் பாட்டிலே வான் மீனும் தூங்குமே அது என் கண்ணே நான் தாய் என்று. தாய் பாடினா விண்மீனே தூங்கும்னா குழந்தை தூங்காதா? பாடுங்கம்மா, பாடி தாலாட்டு பாடி ஆட்டு குழந்தைகள். நான் என்ன சொல்றேன், நீங்க குழந்தைகள் வளர்க்கிற முறையே சுகமா இருக்கணும்ல, சரியா வளர்க்கணும்ல. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். என்ன செய்தி அது? எப்படி முடிச்சுதான் பாருங்க. ஒரு பெரிய மிகப்பெரிய தத்துவத்தை சிந்தனைய 2 வரையில. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? எது? உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கடவுள் எங்க வருவான்னு சொல்றாரு கண்ணதாசன். எவன் ஏழையோ, எவன் உண்மையா இருந்தானோ, நேர்மையா இருந்தானோ, நாணயமா இருந்தானோ, அவன் வீட்டுக்கு தான் கடவுள் வருவார். மற்ற எல்லா வீட்டுக்கும் கூட்டா வருவாரா கடவுள்?
சில பேர் கோயிலுக்குள்ள போனால் கடவுளே டென்ஷன் ஆயிடுறாரு, இவன் எங்கே வந்தான். ஏற்கனவே புத்தூரில் நடராஜர் சிலை கிடச்சிட்டு போய் லண்டனில் வித்த பைய, அவருக்கே பயமாக இருக்கு. கடவுள் ஒன்று இருந்து நிலைமைகள் உந்தமக்கு ஒருவனமில்லை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்காய் சென்று தொழுமெங்கள் தில்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தா என விளம்பு வெம்பெருமான் நாவுக்கரசு. சிதம்பரத்தில் போய் இந்த படியில் ஏறினீங்கனாலே அந்த நடராஜர் காலார் வச்சிருக்க கை அப்படிங்கிறமா எப்போ வந்தேன்னு கேட்ட மாதிரி இருக்கு. லண்டனில் கொண்டு விட்டுட்டானுல புத்தூர் நடராஜரை, இன்டர்போலில் இந்திரா காந்தி சொல்லி அப்புறம் அதை பிடிச்சி 80 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டானு அங்கே கொண்டு. அவருக்கு நடராஜருக்கு ஒன்றும் தெரியல, வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம் தெரியாது. காலையில் ஓதுவார் வந்து பாடுவான்னு வச்சிருக்காரு அவர். அவன் வாங்கின ஜேம்ஸ் என்ன பண்ணியிருக்கான், 2 ounce பிராந்தியை விட்டு சேஸ் நடராஜன் இருக்கான். அப்போ தான் நடராஜர் சொல்லியிருக்கார், இந்த நைவேத்தியம்லாம் நம்ம ஊரில் வைக்கவே இல்லையே. இந்த பிள்ளை இந்திரா காந்தி மீட்டு ஜெயலலிதாமா தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து கொண்டு, ஜெயலலிதாமாவுக்கு என்ன அறிவு தெரியுமா, அந்த நடராஜரை முதல்ல பார்க்கறதுக்கு சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான கிராமணி அனுப்பிச்சது. அவர் தான் நல்லவர், போய் பார்க்கட்டும். அதனால தான் என்ன சொன்னார், கடவுள் எப்படின்னா ஆடை அடையலாம் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும். இந்த பாம்பளை பயிலுக கோயிலுக்கு அதுக்கு தானே வரான். அதுக்கே ஐயா போலீஸ்லாம் நிற்க கோயில் வாசல்ல. சினிமா தான் கண்ணதாசனையும் தந்தது, சினிமா தான் சிவாஜியை தந்தது, சினிமா தான் எம்ஜிஆர் சிவாஜிலாம் இப்போ நல்ல தத்துவ பாட்டு இருக்கும், காதெல்லாம் முறையாக காட்டுவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லையே. பொம்பளை பிள்ளை உடுத்தவே மாட்டுக்கு, ஆம்பளை ஃபுல்லாக உடுத்திருக்கானே, என்ன அதை உடுத்த விட மாட்டுக்கான். அந்த சிரேயா உடுத்த மாட்டுக்கு, தமன்னா உடுத்த மாட்டுக்கு, காஜல் அகர்வால் உடுத்த மாட்டுக்கு, அமலாபால் முடுத்த மாட்டுக்கு. அப்போ 70 வயசுக்காரன் எவ்வளோ சங்கடப்படும் ஐயா. ஒரு வேளா அது நினைக்கானுங்களா ஐயா? ஒன்றுமே. யார் எதுக்குறீங்க அதை? நம்ம தொலைக்காட்சி ஏன் தெரியுமா பெண்கள் சொல்ல, குழந்தையை வளர்க்கணும்னு நினைச்சிடுவீங்க. தொலைக்காட்சியை விட்டுறணும், வேண்டவே வேண்டாம் வீட்டு. அது நல்ல கருவி, கை தொலைபேசி நல்ல கருவி. கணிப்பொறியில் நமக்கு உலகம்லாம் கனெக்ட் ஆகுது. பூரா நல்ல எவன் பார்க்க, நல்லது எவன் பார்க்க விடுறான். அதுக்கே காவல்துறையில் சைபர் கிரைம்னு உற்பத்தி பண்ணி வச்சிருக்கான். அவர் படிக்காதவர் தான். அதான் படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. அது பெரியவரை நினைச்சிட்டு எழுதினது. வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா, கார்மிகிலும் கற்றதில்லை மழை தர. ஆனால் பெரியவர்கிட்ட போய் அவர் ஒரு கேரக்டர், அவர்கிட்ட போய் உங்களை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கார், எழுதிட்டு போறாம்னா என்ன போயிடுவார் அவர். அதிகம் கவனிக்க மாட்டார். அப்படியா எழுதியிருக்காரா, சரி சரி போ. அவர் வாழ்க்கை காதலை பற்றி ஒன்றும் இல்லைங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, காதலுக்கு அதை தவிர இனிமேல் எவனுமே பாட்டு எழுத முடியாது. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் உலகங்கள் நான் காண வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும் நீ ஆக வேண்டும்பா. ஆனா அதுக்கு முன்னால என்ன சொல்வா, நான் தாயாக வேண்டும்பா. அதான் காதல். சொல்லென்றும் புரளென்றும் மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. இந்த காதல்ல அப்படி ஏதோ சொல்ல வந்து சொல்லாம விட்டுருவாங்க தெரியுமா, அதுக்கு விலையே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த பாவமன்னிப்புலாம் நினைவு இருக்கா? போனால் போகட்டும் போடா, மனித பிறவிக்கு ஒரே பாட்டு அவர் எழுதுனது. இந்த பூமியில் நிலையாய், ஆனா எல்லா பேரும் வாழுவோன்னு நினைக்கானே. இத்தனை டாக்டர்கள் இருக்காங்களே, வாழ விடுவாங்களா? அவங்க எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பல பேரை கொல்லணும், சண்டாளம். என்ன பண்றாங்களா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு டாக்டர் எங்க எல்லாத்துக்கும் செல்லமான ஒருத்தன் இருக்கான். யாராவது ஒருத்தர் போறேன்னா கடைசியில் அவனை தான் கூப்பிட்டு விடுவோம். அவன் வந்தா போயிடுவாங்க, அவன் வந்து போகும்போது அவர் போயிருப்பார். அவ்வளவு சிறந்த மருத்துவம். அதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல நமக்கு, நம்ம ஏற்பாடு. ஆனா இப்ப எங்க பெரியப்பா ஒருத்தர் படுத்தாரு, அவன் 3 தடவை வந்தான், இவர் போக மாட்டேன்ட்டார். அப்ப அவனே சொல்லிட்டான், நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிடுதேன், பிள்ளைவாள் என்ன தோக்கடிச்சிட்டான்ட்டான். அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அவள் அப்புறம் என்ன பண்ணுதான்னா, ஏதோ கேட்கா, இவனுக்கும் புரியல. ஆனா எங்க பெரியம்மா மட்டும் கரெக்டாக சொல்லிட்டான், இந்த 2000 பவுன் நகையை என்னையே வச்சுக்கிட சொல்லி பெரியப்பா சொல்றான்னு. அந்த ஆள் என்ன சொல்றான்னு ஆண்டவனுக்கே தெரியாது. அந்த சின்ன கடைக்குடி சொல்றான், இந்த மிச்சம் இருக்க சொத்தை என்ன எடுத்துக்கிட சொல்லிட்டான். அவள் என்ன சொல்றான்னா, வேற டாக்டரை பாருங்க. அதானே சொன்னாரு, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும்.
என்னெல்லாம் கேட்பார்ல, வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே அது. ஒரு சினிமா பாட்டாது. ஆனா அவருக்கு ஒரு செட் இருந்தது. அவரு விஸ்வநாதன், இது சண்டாளன், சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் நம்ம சிவாஜி கணேசன் சிறந்த நடிகன் எனக்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? நம்ம மத்திய அரசு அவனுக்கு விருதே கொடுக்கல. அப்ப அவன் தானே சிறந்த நடிகன். கண்ணதாசனுக்கு விருது கொடுத்தா மத்திய அரசு. ஆனா அவருடைய குழந்தையை பற்றிய பாடலை தான் 18 மொழியில முதல்ல மொழிபெயர்த்தது மத்திய அரசு. மழை கூட சில நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமான்னு இருப்பார். சிங்கார புன்னகை சங்கீத வேணி மேதுக்குமான்னு மகாதேவியில் எழுதுவார. அப்போ இந்த போனால் போட்டு மட்டும் வரிசையா பார்த்துவார். எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருத்துவம் கண்டேனா, இருந்தால் அவளை எரியும் நெருப்பில் எரிய விடுவேனா. அப்பதான் வாழ்க்கை என்பது வியாபாரம். இன்னொன்னு கேட்பாரு, கோர்ட்டுக்கு போனா ஜெயிக்க மாட்டான்னு கேட்காரு. வக்கீல் உட்கார்ந்துருக்கான் என் மகன் ஜெயகோபால். நான் வக்கீல்கள்லாம் நல்லவங்க. ஒரு தடவை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்கிற செவரு இடிஞ்சு விழுந்துட்டான். உடனே சொர்க்கத்து தலைவன் நரகத்து தலைவன் சண்டை போட்டிருக்கான், கெட்டி குடினா கேஸ் போட்டுருவேன். இப்போ நரகத்து தலைவன் சொன்னா வக்கீல் பூரா இங்கே இல்லாதே இருக்கான், அது எப்படி கேஸ் போடுவேன்? ஒன்ன சொல்லலடா, உன்னை பார்த்ததுனால நினைவு வந்துட்டு. நான் என்ன எவனா இந்த கேள்வி கேட்க முடியுமா? இறைவன்கிட்ட போய் என்ன கேட்பாரு? 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு, நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரவும் பகலும் 2ஆனார், இன்பமும் துன்பமும் இன்றானார், வரவும் செலவும் 2ஆனார். அது வாழ்க்கை. அது எப்படி எல்லாம் 2ஆக்குறேல்ல? அப்ப என் மனசையும் 2ஆ? என்ன சிந்தனை அது? அது என்ன சொல்றார்? நீங்க அப்படியே சொல்றாரு, அதுக்குள்ள என்ன செய்தி வைக்கிறான்னா, இதே மனதை 2க்கும், இத்தனையும் தந்த இறைவன் இதே மனதை 2க்கும் பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மை பணிக்கின்றான் அர்த்தம். 2யும் வாங்கிக்கணும். நன்றாங்கால் நல்லவா காணவர், அண்டாங்கால் அல்ல. வள்ளுவர் சொல்றாரு, நல்லது நடக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தேலடா. ஆமா, அது கடவுள் தானே கொடுத்தான். அப்போ அல்லது நடக்குன்னு வச்சுக்கேன், அப்பயும் மகிழ்ச்சியா இருக்கு. கடவுள் கொடுத்தன்னு வாங்கிக்கேன். இவன் பூரா மோசமான போயிடுவா. 5 லட்ச ரூபா வந்த உடனே பிள்ளையார்கிட்ட சொல்லவே மாட்டேங்கானே. ஒரு வாரம் கழிச்சு அது ராபரி நடந்துட்டு உடனே பிள்ளையார் போய் நம்ம எத்தனை தடவை கும்பிடுது, எத்தனை தேங்காய் போட்டிருப்பேன், பேயில போவா 5 லட்ச ரூபாய் போயிட்டாங்க. பிள்ளையார் சொல்ல கொடுத்தோம்ல அப்படின்னு சொன்னால இங்கே வந்து போனவனே மட்டும் சொல்லுது, அது நான் தான் போடுங்கன்னாங்கிற. அதனால் நீங்கள் காவல்துறை வந்து பிள்ளையார் மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும். யார் அவர் தான் ஏற்பாடே பண்ணியிருக்காரு அந்த பேட்டிலேருந்து கொடுக்க சொல்லி. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்பமாக இருக்கும்ல? எத்தனை பேர் கடவுள்கிட்ட போய் சொல்லி நான் நல்லா இருக்கிறேன், நான் தினசரி காலையில் எழுச்ச உடனே எங்கள் அம்மிட்ட சொன்னேன் நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போகிறேன், நீ என் கூட இருக்கணும். நான் என்ன கருதுவேன் தெரியுமா? ஒரு மேடைக்கு வரும்போது எனக்கு முன்னால் எங்கள் அம்மா காந்திமதி இந்த நாற்காலில் வந்து உட்காந்துருவா, நான் அவள் மடியில் உட்காந்து அவள் குழந்தையா பேசுகிறேங்கனால தான் அவன் என் கூட இருப்பான். நம்புங்க. சர்ச்சுக்கு போனால் நம்பி கும்பிடு கர்த்தரை. எந்த கோயிலுக்கும் அல்லாஹ் தொழுது என்ன தொழுன்னு ஒழுங்கா நடத்த அந்த தொழுகை. சாமி கும்பிட்டு இருக்கும்போது என்ன இடவெல்லாமா நினைக்கானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இழம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. மாப்பிள்ளை செருப்பு பத்திரமா இருக்குமா இல்லைன்னு கேட்கும். ஏன் மூதேவி அந்த ஒரு பாட்டை முடிச்சிட்டாது கேள. முக்கா பாட்டிலே செருப்புனா 499 ரூபா 99 பைசாக்கு பேட்டால செருப்பு வாங்கியிருக்கான். பிள்ளையார் என்ன சொல்றாரு? அந்த செருப்பாலே அடிச்சு அந்த நாயை விரட்டுங்கடா. இவன் அயோக்கிய என்ன சொல்ல தெரியுதா? நான் கோயிலுக்கு திருவிழா காலங்களில் கோயிலுக்கு போக மாட்டேன் ஐயா. திருவிழா இல்லாத நான் 2 பேரும் எங்கள் அப்பனையும் அம்மையும் நல்லா தரிசிக்க முடியும். போய் கும்பிட்டு ஒன்றுமே கேட்க மாட்டேன். நான் நல்லா இருக்கேன், என்னோடய இருங்க, என்னை சடனாக தூக்கிடுங்க, படுத்துடக்கூடாது. படுத்தா எல்லா சொந்தமும் நமக்கு தெரிஞ்சிருமே. 10 நாள் படுத்தா பொண்டாட்டி யாருன்னு தெரிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரி கேப்பா, என்ன மெயினி எப்படி இருக்காவா? ஒன்றும் தெரியலம்பா. இவா ஒன்றும் தெரியலன்னா சண்டாள். பிள்ளை என்ன கேட்பான்? எங்கள் அப்பா எதுலையுமே லேட்டு தான் மாமா. அவன் அந்த போய் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான், அவள் எதுலையுமே லேட்டு, சீக்கிரம் போக மாட்டாருன்னு. படுத்தவே விடாது. அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்? கடவுள்கிட்ட வேண்டு, வேற ஒன்றும் வேண்டாங்க, நிம்மதியத்தா. கோடி கணக்கில் பணம் இருக்கும் வச்சிருக்கோம், எத்தனை பேர் நிம்மதியா இருக்கான்னு சொல்லு. நீ எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வேட்டிலேன்னு எழுதுவார் ஒரு படத்தில். எவ்வளவு பணம் இருந்ததுக்கு
எத்தனை பேர் தூங்காம இருக்கான் தெரியுமா? துட்டு வந்தாலும் தூக்கம் போயிடும். அதவன் கோடிக்கணக்கில் வந்துட்டு வச்சுக்க, பொண்டாட்டியே கொன்றுவாளன்னு சந்தேகத்தில் படுத்திருப்பான். அதனால பொண்டாட்டி என்ன சொல்ல, நீ அந்த ரூம்ல படுத்துக்கிட்டேங்க. அவன் என்ன சொல்றா, உன்னை கொல்லணும் தானே உன் கூட படுக்கணும்னு நினைக்க, என்ன நீ தடுத்துக்கிட்டே இருக்கேன்னு அவன் நினைப்பா. பணம் கொன்னுரும். ஒரு சாமியார் காட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்திருக்காரு வேகமா. ஆட்கொல்லி இருக்கு வந்திருக்காரு. 2 பயிரும் எதுக்கு போயிருக்கான், என்ன சாமின்னு இருக்கான், ஆட்கொல்லி இருக்குடான்னு இருக்கான். என்ன ஆட்கொல்லிங்காரு சாமியான்ட்டு இவன் 2 பேரும் காட்டுக்குள்ளே போயிட்டான். ஒரு 3 கிலோமீட்டர் போன அப்புறம் பார்த்தா ஒரு பானை இருந்திருக்கு. பானையை உடைச்சா பூரா தங்கம். 2 பேரும் சொல்லிட்டான், சாமியார் முட்டாப்ப என்னெல்லாம் ஆட்கொல்லிங்கான்ட்டு 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டான். மாப்பிள்ளை இப்போ எடுத்துகிட்டு போனால் ஊரில் எல்லா பேருக்கும் தெரிஞ்சிடும், நாங்கள் தயிக்கிறேன், நீ போய் சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வேண்டா, ராத்திரி 12 மணிக்கு தூக்கிட்டு போயிடும்ட்டான். அவன் போய் சாப்பிட்டான், சாப்பாடு வாங்கிட்டான் இவனுக்கு. அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு, அந்த பையலுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும்னு. சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டான் அவன். இந்த பையன் காட்டுக்குள்ளே என்னவனா நல்ல மரத்தடி ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டான். வந்து சட்டியை சாப்பாடு சட்டியை குனி வைக்கும்போது ஒரே அடியில் இவனை கொண்டுருன்னு போனான். இவன் சாப்பாடை கொண்டு வச்சுபடி குனிஞ்சாலும் இவன் அடித்தான், அவன் செத்தான். இவன் சாப்பிட்டான், இவன் செத்தான். சாமியார் சொன்னார், ஆட்கொல்லி இருக்குன்னு சொன்னனடா சண்டாளங்களா. 2 பேரும் கேட்காம போய் செத்துட்டேல, பணம் கொன்னுரும். இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரம், ஏன் எழுதினாரு? உறவெல்லாம் தப்பு.